எப்படி பார்த்தோம்? அமாவாசைனா கோயிலுக்கு போகணும், பிரதோஷம்னா கோயிலுக்கு போகணும், அவருக்கு தேங்காய் பழம் உடைக்கணும், பால் அபிஷேகம் பண்ணணும். இப்படி அந்த வழிபாட்டை நாம் வேறு வகையாக நோக்கி இருந்தோம். அது தப்பான்னு கேட்டால் தப்பெல்லாம் கிடையாது. உடனே இப்படி சொன்னதுனால அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கூடாது. புரியுதுங்களா? அது நாம் திருவருளை படிமுறையிலே உணர்கிற தன்மை. ஆனால் அந்த திருவருள் குருவருளாக வந்த நிலையில பக்தி மார்க்கம் ஞான மார்க்கமாக மாறுகிறது. பக்தி மார்க்கம் ஞான மார்க்கமாக மாறுகிறது. அந்த நிலையில் பெருமான் நமக்கு செய்கிற உபகாரங்கள் எல்லாம் வேற மாதிரி தெரியுது. ஆனால் உபகாரம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நேற்று நடந்தது, இன்றும் நடக்கிறது, நாளையும். அவனிடம் மாற்றம் இல்லை, அவனிடம் எந்த மாற்றமும் இல்லை. மாற்றம் எங்கே நிகழ்கிறது? நம்முடைய அறிவிலே நிகழ்கிறது. அறிவிலே மாற்றம் நிகழ்வதினாலே அவன் கருணையை உணர்கிற ஒரு தன்மை நமக்கு தோன்றுகிறது. அதனால் அந்த திருவருள் எப்படி வரும்? குருவருளாக வரும் என்பதைத்தான் நமக்கு எங்கே செய்கிறாரு? 5ஆம் அதிகாரமாக வைத்திருக்கிறார். 10 அப்படியே 2ஆக பிரிச்சிங்கன்னா 5, 5.5, 5. சரியா? 5. இங்கே இதுக்கு முன்னாடி இருக்கிற நிலை வேறு, இதன் பிறகு இருக்கிற நிலை வேறு. இது பொது, இது சிறப்பு என்று வைக்கிறார். இது பொது அதிகாரம், இது சிறப்பு அதிகாரம். இது நீங்கள் சிவஞான போதத்தில் எடுத்துட்டிங்கன்னா முதல் 6 அதிகாரங்கள் பொது, ஏனைய 6 சிறப்பு. சிவப்பிரகாசத்தில் எடுத்துட்டிங்கன்னா முதல் 50 பொது, பின்னாடி இருக்கிற 50 சிறப்பு. இப்படி நம்ம நூல்கள் 2ஆக பிரிக்கப்படுகிறது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுவில் என்ன நிற்குது? குருவருள் நிற்கிறது. பொதுவுக்கும் சிறப்புக்கும் நடுவில் என்ன நிற்கிறது? குருவருள். குருவருள் இருக்கிற வரைக்கும், குருவருளை நாம் பெறுகிற வரைக்கும் நாம் பெறுகிற அத்துணை அனுபவங்களும் பொதுவாக நிகழும். குருவருள் பெற்ற நிலையிலே நமக்கு பெறுகிற அனுபவங்கள் சிறப்பாக நிகழும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போ அருளானது உருத்தாங்கி வருகிறது. அருளானது உருத்தாங்கி வருகிறது. அதனால தான் என்ன வச்சுட்டாரு? அருள் உரு நிலை என்று வைக்கிறார். இந்த அருள் உருவாகி வந்த நிலையில் அவன், அந்த இறைவன் குருநாதனா வந்து எனக்கு என்னங்க செஞ்சான்? குருநாதன் என்ன செஞ்சார்? உபதேசம் செய்கிறார். உபதேசமாவது 5 எழுத்தும் 5 எழுத்தின் உண்மையும், 5 எழுத்தையும் 5 எழுத்தின் உண்மையும் உபதேசமாக செய்து நம்மை சாதனை செய்யுமாறு அறிவுறுத்துகிறார். நீ 5 எழுத்தை வாங்கி என்ன செய்யணும்? சாதனை பண்ணு. எப்படி சாதனை பண்ணணும், என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது என்று அவர் நமக்கு அறிவிக்கின்ற நெறி.